80 கோடி ஜம்பமா வந்து உன் பாக்கெட்ல உட்காந்துக்குமா? நாம தான் வேலை செய்யணும். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசாத ரஞ்சிதா. தூக்கமே இல்ல. யார்கிட்ட பேச முடியுமோ விசாரிக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, நீ சொல்றத பார்த்தா விட்டா வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் பாக்குற அக்கா முதற்கொண்டு எல்லாரையும் விசாரிப்ப போல. ராஜிமா, எனக்கு என்னவோ இவ அதிக பிரசங்கித்தானம் பண்ணி விசாரிக்கிறோன்ற பேர்ல பண்ண அலட்சாட்டியத்துலதான் இவங்க அப்பாவுக்கு நம்ம பிளான் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் தத்தி இல்ல ரஞ்சிதா. அப்பா, நாங்க யார சந்தேகப்படுறது? உன்ன சந்தேகப்படுறதா இல்ல நீ கூட்டிட்டு வந்த மேனேஜரை சந்தேகப்படுறதா? அந்த ஆளு பணம் மட்டும் இங்க இருந்து வாங்கிட்டு போனாரு. ஆனா நீயே அந்த ஆளு கிட்ட பேசிக்கிறேன்னு எங்க கிட்ட பேச விடாம என்னவோ பண்ணிட்டு இருக்க. சச்ச, உங்ககிட்ட பேச விடக்கூடாதுன்னு நான் எதுவுமே பண்ணல. ஏமா அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்க விடாத அளவுக்கு நீ ஒன்னும் ஓப்பனா இல்ல. அதுதான் உன் பிரச்சனையே. அப்படிலாம் இல்ல ரஞ்சிதா. அம்மா என்ன நம்புறாங்கன்னு நினைச்சுதான் நானே பேசினேன். இனிமே வேணா நீங்களே பேசிக்கோங்க.